வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். இந்தியாவில் குட்டை பாவாடை அணியாதீர்கள் அப்படின்னு மத்திய அமைச்சர் அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பாக அந்த அறிவுரையை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதுவும் பெண்களுக்கு அந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார். இது எப்படி இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக பார்க்கலாமா, இல்லை பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையாக இதை பார்க்கலாம்? இல்லை, இந்த அமைச்சர் தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. எனக்கு புரியல, குட்டை பாவாடைன்னா எவ்வளோ குட்டை, அது கூட இவரே டிஃபைன் பண்ணிடுவாரா? டிஃபைன் பண்ணி முட்டிக்கு கீழே போட்டுக்கலாம், முட்டிக்கு மேலே வரக்கூடாது, எவ்வளோ இன்ச் இருக்கணும், எல்லாத்தையும் இவரே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துடலாம் இல்லையா? இது என்ன அபத்தம்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க? அப்ப முழுமையா ட்ரெஸ் குட்டை பாவாடை போடல அப்படின்னாக்கா கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துருமா அவங்களுடைய சேஃப்டிக்கு? இது ஒரு ரிக்ரெசிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு மனநிலை இந்த அமைச்சர் வெளிப்படுத்துறாரு. பெண்கள் ஏன் அவர் ஆண்களுக்கு அறிவுரை கொடுத்தலாமே? இதே அமைச்சர் ஆண்களுக்கு நாங்க ஒரு பெண்களை மதிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு நாங்க ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம். ஏன் தப்பா அதுல? அதாவது இது ஒரு இந்த அமைச்சர், இந்த பர்டிகுலர் மகேஷ் சர்மாங்கிறவரை பத்தி கமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் தொடர்ந்து இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதற்கு வேற யாரும் அமைச்சரவையிலிருந்து மூத்த அமைச்சர்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இதுல மற்ற விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் என்ன சொல்றாரு, டாக்ஸில போகும்போது நீங்க டாக்ஸி நம்பரை போட்டோ பிடிச்சி யாராவது ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுங்க, அது டிரைவருக்கு தெரியாத மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு தவறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட நினைத்தா கூட இது அதை தடுத்துரும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் காமன் சென்ஸ். ஆனால் அடிப்படையாக பெண்களினுடைய உடைதான் ஒரு பாலியல் பிரச்சனைக்கோ இல்ல அவர்கள் மீது நடத்தப்படும் ஒரு தாக்குதலுக்கோ காரணம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாத்துறது அரசனுடைய கடமை. சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் என்ன உடை அணிந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது முழு அரசனுடைய கடமை. சட்டத்தை மீறி அப்சீனிட்டி ஆக்ட்ல ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு அந்த ஆக்ட்ல நடவடிக்கை, அப்ப கூட பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் 100 ஆண்டுக்கு முன்பு இருந்த ஒரு மைண்ட் செட். அது அந்த அமைச்சர் இன்னும் 21st செஞ்சுரிக்கு வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க எப்படி? அதாவது அமைச்சர் அந்த வெளிநாட்டு பயணிகளுக்கு அறிவுரை சொல்கிறாரா அல்லது ஆணையிடுகிறாரா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா 2-3 கோணத்தை நண்பர் மிக சரியாக சொன்னார். ஒன்று, இது சட்டத்தில் எங்கேயாவது இருக்கா? அரசமைப்பு சாசனத்தில் எங்காவது இந்திய கலாச்சாரப்படி தான் இந்தியா குடிமக்களும் இந்தியாவுக்கு வருகிறவர்களும் ஆடை அணிய வேண்டும் என்று எங்கேயாவது வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? ஒன்று. ஆக அரசமைப்பு சாசனத்தில் இல்லாத ஒன்று ஒரு அமைச்சர் சொல்கிறார். யாரோ ஒரு கலாச்சார அமைப்பினுடைய பிரதிநிதி அல்லது தலைவர் இப்படிலாம் பேசிட்டு போறது நம்ம நிறைய கேட்டுக்கிறோம். ஒரு அமைச்சரே இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது. அடுத்து, சட்டத்தில் இல்லாத ஒன்றை பேசுகிறார் என்பது மட்டுமல்ல, இப்போ நான் கேட்க வரும்போது இது அந்த அமைச்சருடைய சொந்த கருத்தா அல்லது நரேந்திர மோடி அரசினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா? அது நம்ம தெளிவான. ஒவ்வொரு மினிஸ்டர் வரும்போது அவங்க கண்ணோட்டப்படி அறிவிப்பாங்கன்னா அதுக்கு அப்ப அரசுக்கான என்ன கொள்கை? அப்ப இது போன்ற பண்பாட்டு தளத்துல மக்களுடைய உடை அணியும் உரிமை பிரச்சனையில அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே உணவு பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கி வச்சிருக்காங்க, உணவு உரிமையை. அது போல இப்ப உடை பிரச்சனையை ஆக்க போறாங்களாங்கிறது தான் நான் கேட்க கேள்வி. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு சார்ந்து உடை சார்ந்து நிறைய சர்ச்சைகள் வருது. அந்த அடிப்படையில் தான் இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? இல்ல, அதாவது 2 விதத்துல பார்க்கணும். ஒரு வழிபாட்டு தலத்துக்கு நீங்க போகும்போது என்ன உடை அணிய வேண்டும், அதாவது மற்றவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அடிப்படையில நீங்க உடை அணியுங்கள் அப்படின்னு சொல்வதில் நான் ஒரு பெரிய தப்பு அப்படின்னு பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் உடை நீங்க என்ன உடை அணிகிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் உங்கள் மேல் தாக்குதல் நடத்தப்படுமோ இல்ல பாலியல் தொண்டர் உங்களுக்கு ஏற்படுமோ அப்படிங்கிற ரீதியாக பேசுவது முற்றிலும் தவறு. அதாவது உங்களுக்கு அடிப்படையாக சட்டத்துல சில விதிமுறைகள் இருக்கு. வாட் இஸ் அப்சீனிட்டி, வாட் இஸ் நாட் அப்சீனிட்டி, அதுக்கு சட்டத்துல இருக்கு. அந்த மாதிரி அதை நீங்கள் வயலேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அட்வைஸ் கொடுப்பது யாருக்கும் அரசு என்ன அடிப்படை இல்லாட்டி ஒரு லா கொண்டு வர போறாங்களா? வழிபாட்டு தலங்கள்னு பேசுற போது அப்ப பக்திக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்ல பக்திக்கும், அதாவது அடிப்படையாக ஏன் அவ்வாறு கூறப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஒரு ரொம்ப ஒரு டிஸ்ட்ராக்டிங், அதுவே ஒரு கேள்விக்குறி. சில பேர் என்ன சொல்லலாம், வாட் இஸ் டிஸ்ட்ராக்டிங், நம்ம அந்த இடத்துல மட்டும் நம்ம சொல்லணும். இல்ல, அதாவது வழிபாட்டு தலங்களுக்கு மட்டும் தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமா? அவங்க புறப்பட்ட இடத்துல இருந்து பயணப்பட்ட அந்த வழிபாட்டு தலங்கள் போற வரைக்கும் அதற்கு
அதாவது ஒரு பொது இடத்தில் ஒரு நபர் வருவதற்கு சட்டத்துல என்ன பர்மிட்டடோ அதை அவர்கள் உடை உடுத்தலாம். அதற்கு அது வந்து அரசு கேட்கறதுக்கு எந்த விதமான ஒரு இல்ல அவங்க சட்டத்தை மாத்தட்டும். அப்போ யார் யார் என்னென்ன ட்ரெஸ் போட்டுக்கணும். ரெண்டாவது விஷயம், அப்சீனிட்டிங்கிறது மனசுல ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து முட்டிக்கு மேல ஸ்கர்ட் போட்டுக்கிட்டா அது ரொம்ப ஆபாசமா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து முட்டியை விட 1 இன்ச் கீழே இருந்தா கூட ஆபாசமா தெரியும். சோ ஒருத்தருக்கு ஆபாசமா தெரிவது இன்னொருத்தருக்கு ஆபாசமா தெரியாததுங்கிறது வந்து மாறும். ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் மாறும். சோ நீங்க அரசே அதை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்கர்ட் போடாதீங்க, இது பப்ளிக் எல்லா பப்ளிக் பிளேஸும் நீங்க ஸ்கர்ட் போடாதீங்கன்னு சொல்வதற்கு இந்த அமைச்சருக்கு எங்கிருந்து வந்து அந்த ஒரு எனக்கு அந்த லாஜிக்கே எனக்கு புரியல. வழிபாட்டு தலங்கள்ல வந்து இந்த மாதிரியான உடைகள் போடாதீங்கிறார். அவரும் அது கிட்டத்தட்ட ஒத்து போறாரு. இப்ப வழிபாட்டு தலங்களுக்கும் பக்திக்கும் உடைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது முழு நிர்வாணத்தின் மூலமாகத்தான் இறையை அடைய முடியும் தத்துவம் சொல்லப்படுகிற நாட்டில் போய் இருங்க நான் என் கருத்து சொல்லிக்கிறேன். என்ன இப்படியெல்லாம் பேசுவது என்பது இந்த நாட்டில் உடை சார்ந்து ஒரு நாகரிகமான சிந்தனைகளை, முற்போக்கான சிந்தனைகளை வளர்க்க தவறிவிட்ட தோல்வியைத்தான் இது திரும்ப திரும்ப அது காட்டுகிறது. ஆக இப்ப வழிபாட்டு தலங்கள்ல அவங்க பாரம்பரியமா சில நடைமுறைகள் வச்சிருக்காங்க. அதை பூரா அப்படியே ஏற்றுக்கணும். இப்போ கூட பல வழிபாட்டு தலங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களை நுழைய விட மாட்டோம், அது எங்களோட பாரம்பரியமாக தான் நடக்குதுன்னு சில பேர் கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? வழிபாட்டு தலங்கள் மட்டும் இல்லை, ஏன் பல கல்விக்கூடங்களில் ட்ரெஸ் கோடுங்கிற பேரில் எப்பேற்பட்ட வன்மம் அந்த மாணவர்கள் மீது ஒரு வன்மம் திணிக்கப்படுகிறது. இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாத, சேர்ந்து பழகாதங்கிற அளவுக்குலாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பின்னாடி தான் பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், நீதிமன்றம் ஒரு ஆணையிட்டது. அதாவது சில கோயில்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடாது, பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு, ஆண்கள்னாக்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதான் சொன்னேன், ஆண்களுக்கும் அந்த ட்ரெஸ் வந்தது, பெண்களுக்கும் அது வந்து குறிப்பாக பெண்களுக்கு வருகிற போது சேர்த்து ஆம்பளைக்கும் சொல்லி வைக்கிறது தானே. அப்படி சொல்லுகிற போது எனக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு தமிழக அரசு உடனே தலையிட்டது. என்ன இந்த மாதிரி சரியில்லைன்னு சொல்லி அதை நான் வரவேற்றேன். தமிழக அரசு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததை, அது பெண்களுடைய உடை உரிமை, இது இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் சில கொஞ்சம் இந்த கோயில்களுக்கும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது, அவங்க அங்கே ஆளுமையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில இதுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கலந்து பேசப்பட வேண்டிய விஷயம் ஒன்று, அது ஒரு பக்கம். ஆக வழிபாட்டு தலங்கள்ல இருக்கிற அந்த அருள் பொழிகின்ற ஆண்டவன் இப்படி ட்ரெஸ் பார்த்து தான் அருள் பொழிவாரா, அல்லது இல்ல அங்க பூந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் அழுக்கு இருக்கும் என்றால் அந்த அழுக்கை துடைக்காமலே விட்டுருவாரா ஆண்டவன்? அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். ஆனா அடிப்படையில இது எதை காட்டி, அமைச்சருடைய இந்த அமைச்சர் மட்டும் இல்ல, திரும்ப பல பேர் இந்த மாதிரி கருத்துக்களை, பெண்களின் உடைகள் தான், அது வெளிநாட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய உடைகள் தான் அவர்கள் மீது நடக்கின்ற பாலியல் வன்மங்களுக்கெல்லாம் காரணம் என்று சொல்வது, இந்தியா இன்னும் சிந்தனை அடிப்படையில் முன்னேறவில்லை, முற்போக்காக மாறவில்லை என்பதை காட்டி கொடுக்கிற வேலையாக இருக்கிறது. இல்ல ஐயா சொல்றது நான் ஏத்துக்கிறேன். வழிபாட்டு ஸ்தலத்திலையும் நாம் மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு ரிலேட்டிவ் பேசிஸ்ல அட்லீஸ்ட் வழிபாட்டு தலத்துக்கு சொன்னா ஓரளவுக்கு ஒரு சில சதவீதமாவது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எதுக்காக சொல்றாங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆக வேண்டாம், மற்றவர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், அது கூட டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறது சரியான கருத்து. அதுக்கெல்லாம் நோக்கி பயணிக்க வேண்டும். என்ன சொல்றாரு அவரு, இந்தியன் கல்ச்சர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து டிஃபரெண்ட் ஆனதுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இந்தியாவுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதாவது இந்தியன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வித்தியாசம்னா, நீங்க ஷார்ட் ஸ்கர்ட் குட்டையா ஸ்கர்ட் போட்டுட்டு வந்தா பாலியல் வன்கொடுமைக்கு நீங்க ஆளாவீங்க, அதுதான் நம்ம கலாச்சாரமா? இது என்ன ஒரு அபத்தமான ஒரு வாதம். நீங்க ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்டு வந்தீங்கன்னா, இல்ல ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு வந்தீங்கன்னா உங்க மேல பாலியல் தாக்குதல் நடத்துறதா இந்திய கலாச்சாரமா? நீங்களே சொன்னீங்க அது என்ன கலாச்சாரம். வழிபாட்டு தலங்கள்ல கூட நான் ஓரளவுக்கு ஒத்து போறேன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல வழிபாட்டு தலங்கள் அகோரிகளை நாம ஏத்துக்கிறோமா? அதாவது அகோரிகளை ஏத்துக்கிறோம். நம்ம தினமும் அகோரிகளுடன் வழிபாட்டு தலங்களில் நாம் போய் பெண்களுக்கு பூஜை செய்வதில்லை. பெண்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு இல்லை, ஆண்களுக்கும் கட்டுப்பாடுங்க. இப்போ சிம்பிளா அந்த கோர்ட் ரூலிங் என்ன சொன்னாங்க, ஆண்கள் கூட ஷார்ட்ஸ் போட்டுட்டு கோவில்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறது ஒரு இது சொன்னாங்க. இப்போ நீங்க அடிப்படையாக கடவுள் வந்து நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது அடிப்படையில் தான் உங்களுக்கு அருள் கொடுக்கிறாரா? இல்ல, நிச்சயமா. ஆனால் அதாவது அதற்காவது ஒரு சதவிகிதம் அதை வந்து இன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய மனநிலை மாறும் வரை அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, பொது இடங்களில் நீங்கள் எவ்வாறு ட்ரெஸ் போடணும், வெளிநாட்டு ஏன் அப்ப உள்நாட்டு டூரிஸ்ட் ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுக்கலாமா? இப்ப நான் இங்கிருந்து இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெண் யூபி போனாக்க அவங்க ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுக்கலாமா? வெளிநாட்டு டூரிஸ்ட் மட்டும் தான் போடக்கூடாதா? இது எனக்கு புரியல. பிளஸ் ஸ்கர்ட்ங்கிறது இவர் என்ன அடிப்படையில் ஸ்கர்ட் போட்டா அப்ப ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாமா?
எனக்கு இந்த டிரெஸ் கோடில் நுழையவதே வந்து ஒரு தவறான, அரசு இதில் நுழையவே கூடாது. இதை வந்து ஒரு கருத்தாக சொல்வது, இது வந்து ஃபர்ஸ்ட் திரு குமரேசன் சொல்றது போல இது அரசனுடைய கருத்தா இல்ல மகேஷ் சர்மாவுடைய தனிப்பட்ட கருத்தா? இன்னொன்னு இருக்கலாம், ஆளும் கட்சியுடைய கருத்தான்னு கூட கேட்க விரும்புறேன். பிஜேபியுடைய கருத்து இதுதானான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப மிக சரியா ஒன்று சொன்னார். இப்ப இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிற பெண்கள் அல்லது ஆண்கள் அந்த நாட்டு கல்ச்சர் இந்திய கல்ச்சர் அல்ல என்பதால் அங்க போய் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி இங்க அனுப்ப முடியுமா? அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் விசா இங்க அனுமதி கொடுக்குறாங்கல்ல, அப்படி விசா அனுமதி கொடுக்கிற போது நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும்னு சொல்லி இனிமே விதிகள் உருவாக்குவார்களா? குறிப்பா மாலை நேரங்கள்ல இது போன்ற உடைகளை நீங்க தவிர்க்கணும். அது இந்திய பெண்களுக்கே சொல்லிருக்காங்க. நிர்பயா வழக்குல என்ன அந்த ஆள் என்ன சொன்னான்னு நமக்கு தெரியும். எதுக்கு 9 மணிக்கு அவ வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட பஸ் ஸ்டாப்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கணும்? அப்ப நாங்க இப்பதான் நடந்துக்கோன்னு அவன் சொல்லலையா? அப்ப அதை வந்து கண்டிப்பதற்கு பதிலாக இதுதான் இந்திய யதார்த்தம்னு அமைச்சு ஒத்துக்கிற மாதிரிலாம் ஆயிடுது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஆலய சிலைகள் பத்தி திரும்ப ஆலயத்தில் இருக்க சிலைகள் இருக்குல்ல, சிலைகள்ல பெண்கள் உடைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப அதுதானே பாரம்பரியம். அப்ப இப்ப இன்றைக்கு இருக்கிற பெண்கள் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்ல முடியுமா? ஆனா அது பெண்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப, தங்களுடைய நடமாட்ட வசதிக்கு, தங்களுடைய கௌரவ வசதிக்கு ஏற்ப அவர் உடைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது அவருக்கான வாழ்க்கை பாரம்பரியம்லாம் இருக்கு. அதை சார்ந்த அந்த உடைகள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் சென்னை போன்ற நகரத்தில் நடமாடுகிற பெண்கள் அணிகிற உடைக்கும் வனப்பகுதியில் வருகிற பழங்குடி அணிகிற பெண்கள் அணிகிற உடைக்கு வேறுபாடு இல்லையா? அப்ப எந்த பாரம்பரியத்தை இந்திய பாரம்பரியம் சொல்லி தூக்கி நிறுத்துவீங்க? ஆக இது அவர்கள் நடமாட்ட தேவை, வசதி, அவருடைய கௌரவம் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம். இதுல போய் அமைச்சர் வந்து இப்படி கலாச்சார விஷயத்தெல்லாம் திணிக்க கூடாது. பாதுகாப்பு குறித்து தான் அவர் பேசுறாரு. பெண்களின் பாதுகாப்பு குறித்து தான் அவர் பேசுறாரு. இப்போ நீங்க இங்கிருந்து இந்தியால இருந்து ஒரு பெண் உதாரணத்துக்கு சவுதி அரேபியா போறாங்க. இப்போ அங்கு வந்து நம்ம திருப்பி என்ன சொல்றோம், அந்த கலாச்சாரம் அவங்க சவுதியில பின்படுத்துற அந்த கலாச்சாரமும் இதை தான் உடுத்த வேண்டும், இதை தான் பண்ண வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அது வந்து பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு உலக ரீதியாக சவுதியில் அவங்க எப்படி பெண்களை ட்ரீட் பண்றாங்கிறது, அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு உரிமை கிடையாது, அந்த மாதிரி பல உரிமைகள் கொடுக்கப்படாமல் இருக்கு. அதை வந்து நம்ம உலக ரீதியாக வந்து எல்லாரும் கண்டிக்கிறாங்க, பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் என்று. அந்த அடிப்படையில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. நம்ம பெண்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது நீங்க அமெரிக்கால ட்ரெஸ் பண்ற மாதிரி தான் நீங்க ட்ரெஸ் பண்ண, இந்திய ட்ரெஸ் எல்லாம் இனிமே போடக்கூடாது அப்படின்னு அமெரிக்க அரசு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. தாண்டி அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாதுகாப்பு. பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இதை சொல்றாங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ், அதுதான் தப்பு. அதாவது பெண்களுடைய பாதுகாப்பு அவர்கள் உடுத்தும் உடையின் அடிப்படையில் தான் இருக்கும் என்ற அடிப்படை மனநிலை தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நீங்க கோட் அன்கோட் டீசென்ட்டா நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். நீங்க வந்து ஒரு மாதிரி ப்ரோவோகேட்டிவா ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு யாராவது வந்து பாலியல் தொந்தரவு பண்ணாக்கா அது வந்து அரசனுடைய பொறுப்பு ஆகாதுங்கிற மாதிரி தான். அதுதான் வந்து அந்த நிலைக்கு தான் அவர் வராரு. அதுதான் ரொம்ப தவறான ஒரு இது அவர் சொன்னதை விட்டுருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற மைண்ட் செட், உங்களுடைய ட்ரெஸ்ஸினுடைய அடிப்படையில் தான் உங்க சேஃப்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதுவும் ஒரு அமைச்சர் கூறுவது ரொம்ப கண்டிக்கல. தட்டி கழிக்கிறதா இதை பார்க்கலாமா, இல்ல ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு அறிவுரையா தான் இதை வந்து பார்க்க வேண்டியது, ஆதங்கமா இதை பார்க்க வேண்டியது? பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் என்பதை விட அரசு தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த குழந்தைகள் என்ன ட்ரெஸ் கோட்ல இருந்து மீறிட்டாங்க. அப்ப அந்த குழந்தைகள்லாம் அதுதான் பாதுகாப்புனா இயற்கையே பிறக்கும் போது ட்ரெஸ் போட்டு விட்டு தான் குழந்தைகளை பிரசவிக்க வைக்கும் இல்லையா? அப்ப நம்ம அதெல்லாம் தாண்டி தானே வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆக மனிதர்களுக்கு வயதாக நாகரிகத்தை கற்றுக்கொள்கிறார் என்பது ஒரு நாடும் வயதாக தன்னை முன்னேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் முன்னேற்றத்தை தவறுவதையும் கலாச்சாரம் என்ற பெயர்ல இன்னும் பழைய விஷயங்களே பிடிச்சுக்கிட்டு தொங்குறாங்கன்ற விஷயம் தான் இது காட்டுகிறது. பிளஸ் சேலையிலேயோ இல்ல ஈவன் ஒரு சல்வார் கமீஸ்லயோ ஒரு பாலியல் எண்ணங்கள் தூண்டும் வகையில் ஒருத்தரால் ட்ரெஸ் பண்ண முடியாதா? சேலையில ட்ரெஸ் பண்ண முடியாதா? அது ஸ்கர்ட் போட்டாதான் வந்து அது ஆபாசம் ஆயிருமா? ஆபாசம் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் மனதில் இருக்கிற ஒரு விஷயம். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு சேஃப்டி வேணும்னா நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாம இந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்றது அபத்தம். ஒரே பெண்களின் உடை குறித்த ஒரு வாதத்தின் போது அது குறித்து ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கேன். அதுல இருந்து ஒரு பகுதியை மட்டும் சொல்ல அனுமதிக்க கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பெண்களுக்கு ஏற்ற உடை எது அப்படின்னு வருகிற போது அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். உன்னிடம் வம்பு செய்கிறவனே காலால் தூக்கி மிதிக்க உனக்கு எந்த உடை உதவிகரமாக இருக்குமோ அந்த உடையை அணிந்து கொள்.
நகர பேருந்து எதுவுமே உரிய இடத்துல நிற்காது, 100 அடி தள்ளி தான் நிற்கும். அதை ஓடி பிடிக்க உனக்கு எந்த உடை வசதியாக இருக்குமோ அதை அணிந்து கொள்னு சொன்னேன். இவ்வளவுதாங்க சிம்பிள் லாஜிக்குங்க. இதுல போய் கலாச்சாரம் பாதுகாப்பு என்று சொல்வதெல்லாம் திரும்ப திரும்ப இந்தியாவுடைய உண்மையான பெருமையை காட்டி கொடுக்கிற வேலையாகத்தான் இருக்கு. வசதிக்காக தான் உடை. தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு. மனைவியின் சடலத்தை சுமந்தவருக்கு பஹ்ரைன் பிரதமர் உதவி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஒடிசா மாநிலத்தில் நடந்த செய்தித்தாளில் பார்த்துருக்கோம். ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லாததுனால ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் தன்னோட மனைவியோட உடலையே சுமந்து வந்திருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்கலாம்? இங்கே இருக்கிறவங்க யாருமே உதவி செய்யல அப்படிங்கிற அடிப்படையில் பஹ்ரைன்ல இருந்து அவருக்கு உதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இதில் பல்வேறு பிரச்சனை இருக்கு. ஒரு நாடு அப்படி உதவி செய்ய முன் வருகிற போது அது இந்தியாவினுடைய சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, சுய கௌரவம், இதை ஏற்றுக்கொள்ள போறீங்களா, இதை அனுமதிப்பீங்களா அங்கிற அப்படியாக பிரச்சனையாக மாறும். ஆனால் இது உலகத்தின் கவனத்தை இப்போ ஈர்க்கக்கூடிய விஷயமா மாறுது. பஹ்ரைன் பிரைம் மினிஸ்டர் அப்படி கொடுக்க அப்படி சொல்ல சரிதானா, இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமாங்கிற அந்த நடைமுறையெல்லாம் தாண்டி இப்போ உலகம் இந்தியாவை திரும்பி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்திய கலாச்சாரத்தை பற்றி இப்போ நம்ம பேசணும். அப்போ இந்திய கலாச்சாரம் எது இப்படி தன்னை நம்பி இருக்கின்ற ஏழை குடிமக்களை கைவிடுவதும் தான். இப்போ நம்ம தமிழில் ஒரு பிரபலமான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுடைய முடிவில் இப்படி முடிவும், இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, வறுமையில் சத்து கிடக்கிறமே யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த வரிசையாக பாட்டு போகும். கடைசியில் அவர் சொல்வார், கவலைப்படாத, நம்ம செத்து போன பிறகு நம்ம நல்லா புதைக்கிறதுக்கு இந்த நாணய சர்க்கார் உதவும்படின்னு அந்த பாட்டு முடியும். இந்த நாணய சர்க்கார் இது கூட இங்கே நம்ம நாட்டில் ஒரு பிணத்தை, ஒரு இறந்த பெண்ணின் உடலை மரியாதையாக கொண்டு புதைக்கிறது அல்லது எரிக்கிறது கூட அப்புறம் கொண்டு செல்வது கூட உதவலை அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அந்த காச நோயால் பீடிக்கப்பட்ட அந்த பெண் இறந்த பிறகு அந்த வண்டி அமர்த்தி கொண்டு செல்வதற்கு வழி இல்லை. இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான் நிறைய கேள்விப்படுறோம். அதெல்லாம் நடைமுறையில் என்ன ஆகுது, அந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்கிறது. ஆக இவர் அந்த வசதி கிடைக்காதனால அப்படி கொண்டு போனவர்கிட்ட அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இப்போ என்ன கோபம்னா, அவங்களுடைய மரபுப்படி ஒரு 3ஆம் நாள் நிகழ்வு என்றெல்லாம் நடத்துவாங்க. அந்த நிகழ்வை நடத்துவதற்கு கூட அனுமதிக்கப்படாமல், ஆனால் அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா மாற்றி அவனை கொண்டு போயிருக்கிறாங்க. போன இடத்துல கலெக்டர் கேட்டாரான், நீ என்ன எதுக்காக ஒய்ஃபை தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வண்டி கிடைக்கல கொண்டு இருக்காங்க. இல்லை உண்மையை சொல்லி நீ தான் ஒய்ஃபை கொலை பண்ணியான்னு அந்த கலெக்டரம்மா கேட்டிருக்காங்க. அப்போ இது இந்த அளவுக்கு நிர்வாகம் இவ்வளவு கோரமாக ஒரு நொந்து போன ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணுமாங்கிறத நம்ம கேள்வி இருக்கு. அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கலாச்சாரத்தை பற்றி கூட நம்ம இப்போ நிறைய பேச வேண்டியது. இதில் இன்னொரு விஷயம், அவர் 3ஆவது நாள் அவர் திதி பண்ண வேண்டிய ஒரு சில காரியங்கள்லாம் இருக்கு. அது பண்ண வேண்டியதை தடுத்து அவங்க கூட்டுட்டு பவானிப்பட்டினாக்கு வாங்கன்னு இழுத்துட்டு போறாங்க. ஏன் கலெக்டர் வரமாட்டாங்களா இங்க? இந்த என்டையர் இந்த அதிகாரத்தினுடைய அந்த அப்ரோச்சே கம்ப்ளீட்டா இவ்வளவு ஒரு நொந்து போய் இருக்கிற ஒரு மனிதனை 3ஆவது நாள் மனைவிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு கூட செய்ய விடாம கலெக்டர் ஆபீஸுக்கு இழுத்துட்டு வர்றாங்க, பக்கத்து டவுனுக்கு. ஏன் இவங்க கலெக்டரும் அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரும் போய் பார்க்க முடியாதா? எனக்கு இது புரியலைங்க. அதாவது இது ஒரிசாவில் இது வீடியோ பிடிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயம். இன்னைக்கு இந்தியாவில் அரசு துறையில் நீங்க எங்க வேணாலும் நீங்க போய்க்கங்க, போஸ்ட்மார்ட்டம் ஒரு பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா அதுக்கு காசு கட்டணும். அதுக்கு குயிக்கா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் அது பாடி ஷிஃப்ட் பண்றதுக்கு நீங்க காசு கட்டணும். சில நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம், மதுரையிலே ஒரு சம்பவம் வந்துச்சு. அவர் 300 ரூபாய் கேட்டாங்க. இது 300 ரூபாய் என்கிட்ட இல்லைங்க, என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம். இது அகில இந்திய அளவில் நடக்கும் ஒரு அவலம். அரசு மருத்துவமனைகள் இது ஒரிசால வீடியோல வந்திருக்கு, உலக ரீதியாக இது வைரலா பரவி இருக்கு. நாட்டுக்கு ஒரு அவமானம். ஏன்னா நிச்சயமா இப்ப என்ன பண்றாங்க, நானே அந்த அவரே யார்கிட்டயுமே சொல்லாம பாடியை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா வைக்கிறாங்க. முதல் நாள் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் வரல? சோ அரசு இவரை நாட் ஒன்லி அவருக்கு வசதி செய்து கொடுக்காமல் இருப்பது, அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி, மார்ச்சரி வேன் ஏற்பாடு பண்ணி அந்த உடலை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்காமல் இருப்பது அரசினுடைய முதல் தவறு. இப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா சந்தேகமே அரசு இவரை மிரட்டி ஒண்ணுமே எல்லாமே செஞ்சா மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு செய்தி வந்திருக்கு, ஏதோ 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஏதோ இமீடியட்டா ஃபியூனரலுக்கு எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 10000 ரூபாய் கிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த கலெக்டர் அவரை போய் நீங்க உங்க பொண்டாட்டியை கொண்டுட்டீங்களான்னு கேட்கறதெல்லாம் ரொம்பவே இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை என்றால் நிச்சயமாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இதே மாதிரியான சம்பவம் மத்திய பிரதேச மாநிலத்திலையும் நடந்திருக்கு. பேருந்துல வந்துட்டு இருக்கும்போது மனைவி இறந்த அடிப்படையில் அவங்க இறக்கி விட்டுருக்காங்க பேருந்து ஓட்டுநர்கள்.
நாங்களா இறக்கி விடல, அவங்க இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இறக்கி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த போன்ற சம்பவங்கள், இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான உதவிகள் கூட கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல அரசு அதிகாரிகள்கிட்ட மனித நேயம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு புரிஞ்சு? அது நான் சில பேரை சந்திச்சிருக்கிறேன். வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்க பாருங்க, நம்ம ஊடகத்தில் இருக்கிறனால அப்படிலாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பல மகன்கள் தங்களுடைய தந்தை அல்லது தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது எதை நினைத்து அஞ்சுகிறார்கள் என்றால், ஏன்னா திடீரென்று ஏதாவது ஆகிவிட்டால் அந்த மயான செலவை கூட சமாளிக்கிறதுக்கு நம்ம பணம் இல்லையே, இந்த நேரத்தில் ஏதாவது ஆகிடக்கூடாது, அப்படியே அஞ்சிருக்கிறாங்க. தாயோ தந்தையோ பிழைத்து வர வேண்டும் என்கிற கவலையை விட இறந்து விட்டால் அந்த இறுதி நிகழ்ச்சியில் எவ்வாறு நடத்துவதுங்கிற அந்த அச்சத்திலேயே அவங்க பல பேர் மனப்புழுக்கத்தோடு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த மனப்புழுக்கம் ஏற்பட தேவையில்லை என்கின்ற அந்த உறுதியை கொடுக்க தவறியது யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உயிரோடு இருக்கிற போது என்ன நிலைமைங்க? பல அரசு மருத்துவமனை நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனை நோயாளிகள் அந்த மனித மரியாதையோடு அவர்களுக்கு படுக்கை தரப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் கிழிந்த பாயில் படுக்க விடப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் கழிப்பறைகளுக்கு அருகிலே படுத்து கிடக்கிறார்கள், பார்த்துருக்கிறோம்ல. ஆனால் அதெல்லாம் பார்த்தானே வேற வழி இல்லாமல் தனியார் மருத்துவம் மாதிரி அதில் தள்ளி விடுற ஏற்பாடாக அது மாறி விடுகிறது. ஆக உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க செத்து எப்படியாவது சாகடிச்சிடுறது போன்ற நிலைமையும், செத்த பிறகு எப்படியாவது தூக்கிட்டு போ என்னவா பண்ணிக்கிற நிலைமையும் இந்த நாட்டினுடைய பண்பாடு இதுதானா? இந்த பண்பாட்டை தான் உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்க போறீங்களா? இதை பற்றிலாம் கவலைப்படாம யார் எந்த சைஸ்ல ட்ரெஸ் போடுறாங்கிறது மட்டும் தான் இந்திய கலாச்சாரத்தோட விஷயமா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? இடுப்பு எலும்புகள்லாம் உடைத்து ஒரு பாடியை ரெண்டா உடைச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இல்ல, நான் ஒரு ஸ்டடி வந்திருக்கு. அது ஸ்டடியில அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அரசு மருத்துவமனைகளில் இந்தியால ஒரு நாளைக்கு சராசரி செலவு 400 ரூபாய் ஆகுது. அப்படி 400 300 ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் நம்பர், எனக்கு ஞாபகம் வரல. இலவசமாக வைத்தியம் வழங்கப்பட வேண்டிய, மருத்துவ வசதி வழங்கப்பட வேண்டிய அரசு மருத்துவமனைகளில் ஒரு நபருக்கு சராசரியாக 400 எல்லாத்துக்கும் செலவழிக்கணும். ட்ரெஸ்ஸிங் மாத்தணும்னா அதுக்கு காசு கொடுக்கணும், சர்ஜரி சீக்கிரம் பண்ணணும்னா அதுக்கு காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும். அது ஒரு இதாவது உயிருடன் இருக்கும்போது அது ஒரு விதம். மனிதன் இறந்த பிறகு அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் ஷிஃப்ட் பண்றதுக்கு காசு, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு பேக்கிங் பண்றதுக்கு காசு, இப்ப அங்கிருந்து ஆம்புலன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு காசு, இது எல்லா மாநிலங்களிலும் நடக்கிற ஒரு அவலம். அதனாலதான் நிறைய பேர் அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு காசே இல்லாத போது சில இந்த பிரச்சனைகள் மீடியால வருது. ஆனா மீடியால என்ன ஆகுது, 4 நாள் நம்ம பேசுறோம், 5வது நாள் அதை பத்தி மறந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுறோம். கொஞ்சம் உதவி கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த ஒரு நபருக்கு அந்த டைம்ல ஏதாவது உதவி கிடைக்குமே தவிர சிஸ்டத்தை மாற்றுவதற்கு நாம் எதுவும் செய்யவில்லை. இது தொடர்ந்து நடக்கும். இது ஒரிசால மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, அகில இந்திய அளவில் நடக்கும் ஒரு அவலம். மகளுக்காக 5 லட்சம் ரூபாய் செலவில் துப்பாக்கி வாங்கிய ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. தேசிய அளவில் அந்த அவருடைய பெண் மிட்டல் சாம்பியனாக இருக்கிறாங்க. அடுத்தடுத்த போட்டிகளுக்கு தயாராவதற்காக அவங்க 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் அவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம், அந்த பணத்தில் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா கடந்த முறை அவங்க கலந்துட்ட போட்டியில் வேறொரு நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கிட்ட அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க துப்பாக்கியை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. மோடி நேற்று பேசும்போது இந்தியாவின் மகள்கள் தலைநிமிர செய்தார்கள் இந்தியாவை அப்படின்னு பேசியிருக்கிறார். இது இப்போ இந்தியாவுடைய மகள்கள் அப்படின்னு நம்ம ஓன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பெருமை சார்ந்த விஷயமா? இப்படி தனிப்பட்ட ரீதியில் அவங்களுடைய சொந்த காசை போட்டு விளையாட்டு வீரர்கள் உருவாகி வரக்கூடிய சூழல்ல இந்தியா அப்படிங்கிறத தாண்டி இந்திய அரசு இதை செஞ்சதுன்னு பெருமைப்பட்டுக்க முடியுமா? இல்ல, இந்திய அரசுன்னு நம்ம நிச்சயமா பெரிய அளவுல விளையாட்டுத்துறையில பெருமைப்படுறதுக்கு பெரிய விஷயங்கள் இல்லை. இப்போ PV சிந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, PV சிந்து அரசு சிஸ்டம்னால தான் வந்தாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஸ்டேஜில் கூட அவங்க பேட்மிண்டன் அசோசியேஷன் செய்த முயற்சிகளால் அவர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினாருங்கிறது கிடையாது. அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு தனியார் கோச்சிடம் சென்று தனியார் அகாடமியில ட்ரைனிங் எடுத்து அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்க அடிப்படையாக நீங்கள் அரசு சிஸ்டம் மூலமாக ஒரு 10 ஆண்டுகள் இவர்களுக்கு அரசு சிஸ்டம்ல பயிற்சி கொடுக்கப்பட்டது, சாய் மூலமாக பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவர் போய் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வெரி வெரி ஃபியூ கேசஸ். அது என்ன காரணம்னா, இந்த சிஸ்டம்ல எந்த விதமான, இது முன்னாடியே பேசியிருக்கிறோம், அக்கௌண்டபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறது. இந்த கேஸ்ல இந்த தந்தை 5 லட்சம் ரூபாய் அவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தும் அவருடைய பொருளாதார சிக்கல்களில் இருந்தும் அந்த 5 லட்சத்தை சேவ் பண்ணி பெண்ணுக்கு வாங்கி கொடுக்குறாருன்னா ஒரு விதத்துல அந்த தந்தையை பாராட்டணும். ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு சிஸ்டம் ஒரு ஃபெயிலியர். இப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு அரசு அமைப்பு விளையாட்டுத்துறை மூலம் ஒரு டாப் கிளாஸ் ரைஃபிளுக்கு ஒரு வசதி செய்யப்பட்டிருந்தால்
இவர் ஏன் இந்த 5 லட்சத்தை செலவழிச்சு சொந்த ரீதியாக வாங்கி கொடுக்கணும்? அப்ப இந்த பெண்ணுக்கு இந்த தந்தை வாங்கி கொடுத்து விட்டார். இதே மாதிரி ஈக்குவலி டேலண்டடா, இந்த பெண்ணை விட அதிகமான டேலண்டடா மற்ற பெண்கள் இருக்கலாம். அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் செய்து கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஹேஸ் டு ப்ரொவைடுங்கிறது பார்க்கணுமே தவிர, அடிப்படையாக இவங்க வெங்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஈவெண்ட்லன்னு சொல்றாங்க. என்ன ஈவெண்ட்டுங்கிறது நம்ம கிளாரிஃபை பண்ணோம். நேஷனல் ஒரு ஈவெண்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த தந்தையை நாம் பாராட்டுவோம். ஆனால் இந்த தந்தையை பாராட்டும் பொழுது இது வந்து சிஸ்டமினுடைய ஃபெயிலியராகவும் நாம் பார்க்க வேண்டும். இந்த தந்தையை பாராட்டலாம் நாம, ஆனால் எல்லா தந்தையாலையும் இப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்தியாவின் மகள்களை பற்றி நாம் பெருமையாக பேசுகிறோம்ல, அது மாதிரி இந்தியாவின் தந்தைகள் இவர்கள். என்ன தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல்னு சொல்கிறோமே, உலக அரங்கத்தில் அல்லது உள்நாட்டு அரங்கத்தில் தன்னுடைய மகள் என்ன இப்படி ஒரு முந்தி இருக்க வேண்டும், விளையாட்டுத்துறையில் அவர்கள் ஜொலிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு தந்தை இந்த உதவி செஞ்சிருக்கிறார். இதில் என்னென்னா அது திருமண செலவுக்காக வச்சுருந்த பணமா தான். ஏன்னா நம்ம சமூகத்தில் அது பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய விளம்பரங்கள் போகிறோம், அவங்க பொண்ணோட திருமணத்துக்கு நகை வாங்கி வைக்கலையா அப்படின்னு தான் நம்ம விளம்பரம் கூட அவங்கள டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சேர்த்து வைத்த பணத்தை அவர் தன்னோட மகள் விளையாட்டுத்துறையில் பிரகாசிப்பதற்காக செலவழித்தார் என்பது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். உண்மையிலே திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருந்ததை கூட நான் பெருமையாக நினைக்கல. இதுதான் உண்மையான பெருமை. ஏன்னா அது அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்க தங்களோட வாழ்க்கை அவங்க அமைச்சுக்குவாங்க. ஒன்று அவர் நண்பர் சொன்னது போல் இந்த சிஸ்டம், த ஃபெயிலியர் ஆஃப் த சிஸ்டம் இஸ் பீயிங் எக்ஸ்போஸ்ட் அகைன். மிக தெளிவாக நம்முடைய சமூக அமைப்பும் அரசு கட்டமைப்பும் இவர்களை போன்ற ஊக்குவிப்பதற்கு எப்படி தோல்வியடைந்து விட்டன என்பதை காட்டுகிறது. இப்போ நான் மறுபடியும் ஒரு சீனாவை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுது. சீனாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனேயே அரசாங்கம் தத்தெடுத்துக் கொள்கிறது. முழுக்க முழுக்க அவருடைய உடை, அவருடைய உணவு தேவைகள் அத்தனையும் அரசாங்கத்தின் பொறுப்பாக மாறுகிறது. அதுவும் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அரசாங்கம் தன்னுடைய இடத்துக்கே, அதற்கென்று இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படித்தான் அவங்க வந்து அந்த பிரகாசிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துல குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவங்க ஷைன் பண்ண முடியாதுன்றதும் தெரியுங்கிறதுனால அதற்கு பிந்தைய வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் அளிக்கிறார்கள். இங்க எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும், வசதியாக இருக்க முடியும் என்பதற்கு இது போன்ற ஒருங்கிணைந்த ஏற்பாடு வேணும். இப்ப இந்தியாவில் இந்த சிஸ்டம் ஃபெயிலியருங்கிறது ஏதோ ஒரு விளையாட்டுத்துறையினுடைய தோல்வியாக மட்டும் எடுத்துக்கொள்ளல. விளையாட்டுத்துறையில மட்டும் எல்லா ஏற்பாடுகளும் இருந்துட்டாங்க, நம்ம குழந்தைகள் வெற்றி பெற்று விடுவாங்களா? அதெல்லாம் இல்லை. அவருடைய உணவு, அவருடைய மற்ற சுதந்திரமா நம்ம சமூகத்தில் இருக்கிறோங்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது இந்திய மகள்களுக்கு தேவையே அது விஷயம்தான். இந்தியாவுக்கு வருகிற மகள்களுக்கும் அந்த பாதுகாப்பு தேவை. இந்தியாவில் இருக்கிற மகள்களுக்கும் நாம சுதந்திரமா பழக முடியும், சுதந்திரமா திரிய முடியும், சுதந்திரமா எதையும் ஆணுக்கு நிகராக நம்முடைய மகள்களும் மகனுக்கு நிகராக மகள்களும் அத்தனையும் அனுபவிக்க முடியும் என்கிற அந்த சமூக உத்தரவாதத்தை அளிப்பதன் மூலமாகத்தான் விளையாட்டுத்துறையிலும் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு முறையும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பெண்ணுக்கு வந்த உடனே அதை பற்றி அலசிட்டு நாங்கள் இந்த ஏற்பாடுலாம் பண்றோம். நேற்று இருந்து இரும்பு கருவிகள் போல இப்ப கொஞ்சம் எவர் சில்வர் கோட்டட் கருவிகள் வச்சிருக்கிறோம் சொல்றதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட். அதெல்லாம் விளையாட்டுத்துறை இம்ப்ரூவ்மெண்ட். இந்த இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த சமூக அணுகுமுறையே மாற்றப்பட வேண்டும். இன்னும் எத்தனை பேருக்கு உரிய கலோரிஸ் எத்தனை பேருக்கு கிடைக்குது? அதாவது எத்தனை ஏழை குழந்தை விளையாட்டுத்துறையில் ஆர்வத்தோடு இருக்கிற குழந்தைகளுக்கு உரிய கலோரிக்கான அந்த உணவு கிடைக்கிறதா? என்ன, ஏன்னா நான் வந்து ஒரு விளையாட்டு வீரரை போய் அவர் வந்து பளுதூக்கும் வீரர், ஒரு நேஷனல் லெவலில் அவார்டு வாங்கிட்டு வந்தவர். அவர் அந்த கடந்து வந்த பாதையை சொல்லும்போது நான் அழுதுட்டேன். அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார். அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து அவ்வப்போது அவருக்கு உதவி செஞ்சு அந்த அவார்டு வாங்குற வரைக்கும் கொண்டு போனாங்க. அப்படி அந்த கிராம மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அக்கறை ஏன் அரசு அமைப்புக்கு இல்லாமல் போனது? அவரை தத்தெடுத்து வாரி அணைச்சிருக்க வேண்டாமா? பணம் வந்து அரசு என்ன சொல்றாங்க, நாங்க நிறைய பணம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான அந்த பணம் வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு போயிடுது. இப்போ நீங்க சாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி செலவழிக்கிறாங்க. இந்த 1500 கோடி வந்து விளையாட்டுத்துறைக்கு கோட் அண்ட் கோட் செலவழிக்கப்படும் பணம். ஆனால் இந்த 1500 கோடி விளையாட்டு வீரர்களுக்கு போய் சேருதான்னா நிச்சயமா கிடையாது. இதுல என்ன ஆகுதுன்னா 80% 90% வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு போயிடுது. சம்பளம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஆயிரக்கணக்கான கோச்சஸ், அங்க அபிஷியல்ஸ், அவங்க அந்த சாய் அமைப்புல வந்து வேலை செய்யறவங்க, பணிபுரியவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் சம்பளம் கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லல. ஆனால் அவர்களிருந்து வர்ற அவுட்புட் என்ன? நீங்க என்ன கணக்கு காட்டுறீங்க? நாங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் நாங்க செலவழிக்கிற விளையாட்டுக்கு, அரசு ஒண்ணுமே செய்யல, நீங்க எப்படிங்க சொல்லலாம்? அதே மாதிரி மற்ற எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதே பிரச்சனைகள் விளையாட்டு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு.
அதை வந்து நாம் சரி செய்யாம நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இல்ல திரு குமரேசன் சொல்ற மாதிரி அது விளையாட்டு துறையில மட்டும் இருக்குன்னு தனியா பிரிச்சு பார்க்கணுமா? இல்ல இல்ல கிளஸ்டரா எல்லா துறைகளிலும் இல்ல இல்ல இருக்கு, எல்லா துறைகளிலும் இதேதாங்க இருக்கு. ஆனால் விளையாட்டு துறையில மக்களுக்கு இது கண்டுபிடிக்கிற அளவுக்கு வெளியே வந்துருது. மற்ற துறைகள்ல இது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ அதை வந்து மக்கள் நம்மளுடைய இந்தியால இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலையை அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த துறையில இந்த விளையாட்டு வீரர்கள் போய் வீராங்கனைகள் போய் இந்த மாதிரி ஒலிம்பிக் மாதிரி ஒரு போட்டியில வந்து ஒண்ணுமே இல்லாமல் இல்ல ஒரு மெடல் 2 மெடலோட திரும்பி வரும் பொழுது இது எக்ஸ்போஸ் ஆயிடுது. இவர்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன? நீங்க விளையாட்டு துறையை இது வந்து ஒரு கோல் ஓரியன்டட். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அரசு ஒரு பெரிய திட்டத்தை தொடங்குது. அது வந்து 5 வருஷம் டிலே ஆகுது, 6 வருஷம் டிலே ஆகுது. இப்ப 1000 கோடின்னு முதல்ல அதுக்கு திட்டத்துக்கு பணம் சொல்றாங்க. அது கடைசியில் 3000 கோடியில் போய் முடியுது. இதுதான் பாதிக்கு மேல அரசு திட்டங்கள் எல்லாமே, மாநில அரசு மத்திய அரசு எல்லாமே இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து மக்களுடைய டே டு டே பார்வையில உடனடியா வரதில்லை. என்னைக்கோ ஒரு நாள் படிக்கிறாங்க, அதை மறந்துடுறாங்க. ஆனால் விளையாட்டுத்துறையில உலக ஸ்டேஜ்ல போய் இவர்கள் படுதோல்வி அடைந்து வரும்பொழுது உடனே ஏங்க ஒண்ணுமே பண்ண முடியல, என்னங்க பண்றாங்க கவர்மெண்ட்ல அப்படிங்கிற கேள்வி உடனடியா வருது. இதே மாதிரிதான் இப்போ சென்ற வருஷம் வந்து ஃப்ளட் வந்துச்சு இல்லையா? ஃப்ளட் வந்தபோது நம்ம எல்லாரும் அரசு அவ்வளவு கேள்வி கேட்டோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவு பேர் போய் கேள்வியை ஃபாலோ அப் பண்ணி இந்த அடுத்த முறை இது வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பெரிய அளவில் வந்து பொதுமக்கள் வந்து ஒண்ணுமே பெரிய அளவில் பண்ணல. அந்த மாதிரி உலக ஸ்டேஜ்ல நம்மளுடைய அத்லீட்ஸ் படுதோல்வி அடையும் பொழுது அப்போதான் நமக்கு ஃபோக்கஸ் வருது. இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறாங்க. மாசம் நிறைய பேர் வந்து அதுல சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. அவ்வளவுதான். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே போக வேண்டியதானே தவிர இந்திய அத்லீட்ஸ் வந்து நான் 2020 சொல்றேன், தனிப்பட்ட முயற்சியால் பிரைவேட் அகாடமியில சேர்ந்து பிரைவேட் கோச்சிங் மூலமாக வந்த சில நபர்கள் தன்னுடைய முயற்சியால் பதக்கங்களை வெல்வார்களே தவிர டோக்கியோலயோ இல்ல அதுக்கு பிறகுலயோ நீங்க இப்போ ஹை லெவல் ஏதோ ஒரு கமிட்டி ஒன்னு போட்டிருக்காங்க. Committees are the problem, they are not the solution. இதுக்கு முன்னாடி நம்ம கமிட்டியே வச்சது இல்லையா? இப்போ இந்த அரசு திருப்பி ஒரு கமிட்டி போட்டிருக்குது. கமிட்டி போட்டு என்ன பண்ண போறீங்க? இதே ஆளுங்க ஏற்கனவே தோல்வியை தேடி தந்த நபர்களை வைத்துக்கொண்டு இன்னொரு கமிட்டி போடுறதுல அடுத்த முறை எப்படி வெற்றி வரும்? 2020லயும் இதுதான் நிலைமை, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு செய்தியும் இருக்கு. கிட்டத்தட்ட 32% பள்ளிகள்ல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல விளையாட்டு மைதானங்களே வந்து கிடையாது. அப்படி கேட்டா கூட ஏதோ ஒரு இடத்த அவங்க வந்து அப்ரூவல் வாங்குற போது காமிக்கிறாங்க. அந்த பிஇடி பீரியடுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், விளையாட்டு மைதானங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்ங்கிறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 35% அவங்க சொல்றாங்க. அப்ப இது பள்ளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆரம்ப காலகட்டத்திலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்துக்கலாமா? அதாவது தொடக்கத்தில் அரசு பள்ளிகள் பல இடங்களில் கட்டமைக்கப்பட்ட போது இவ்வளவு பரப்பு இருக்கணும், அதில் விளையாட்டு மைதானம் இருக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுகள்லாம் இருந்தது. எப்போ அதுக்குள்ள தனியார் பூந்து விளையாடுவதற்கான களம் திறக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் பூரா என்ன ஆயிடுச்சுன்னு நமக்கே தெரியும். சென்னையில் எத்தனை சந்துகளில் மொட்டை மாடியில் அல்லது மேலே இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ்லாம் பள்ளிக்கூட அறைகளாக மாற்றப்பட்டு நடக்கலாம் பார்த்துருக்குறோம். பள்ளிக்குள்ள வருகிற பிள்ளைங்க தங்களோட சைக்கிளை கூட நிறுத்துறது கடை இருக்காது, தெருவில் நிறுத்திட்டு தான் அந்த மாடி அறைக்கு போகிறாங்க. அங்கே எந்த விளையாட்டு மைதானம் இருக்கிறது? ஒரே ஒரு ஒரு பள்ளி நிர்வாகம் 3 பேர்ல பள்ளி நடத்துகிறது. ஒரே ஒரு மைதானத்தை 3 பள்ளிக்குமான மைதானமாக கணக்கு காட்டிலாம் உரிமம் பெற்ற கதையெல்லாம் உண்டு. ஆக இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது அடிப்படையில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர் சொன்னார், ஸ்போர்ட்ஸ் துறையில் ஒதுக்கப்படுகிற பணம்லாம் அந்த ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான சம்பளமாகவே போயிடுதுன்னு சொல்லி அது அவரே சொல்றார். சம்பளம் கொடுக்க வேண்டாம் சொல்லலை. ஆனால் என்ன எப்படி இருக்கணும்? அப்போ நிதி ஒதுக்கீடு எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஊதியத்துக்கான தொகையை விட 3 மடங்கு தொகை இதர செயல்பாடுகளுக்கு என்று ஒதுக்கப்படணும்ல. அந்த சம்பளத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அது அதுக்கப்புறம் அவங்க அவர்களுடைய முயற்சியால் மட்டுமே வெற்றி வந்து விடாதுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மற்ற விஷயங்களோடு இணைக்கப்பட வேண்டும்ங்கிறது விஷயம். முதல்ல மீதி தொகையை வந்து அதிகப்படி 3 மடங்கு தொகை அதற்கு மேல் அதிகமாக விளையாட்டுத்துறை செயல்பாடுகளுக்காக ஒதுக்கப்படும். அப்படிப்பட்ட கொள்கை இருக்கணும் முதல்ல. அடுத்து இதில் இந்த நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை பல பள்ளிகளை அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. கிட்டத்தட்ட 35% பள்ளிகளில் இதான் நிலைமைன்னு சொல்லி அந்த செய்தியினுடைய தகவல் சொல்லுகிறது. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இன்றைக்கு பள்ளி கல்வி என்பதே எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? ஏன்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுவோம், உடல் சார்ந்த உழைப்பு, அது ஒரு ரசனை, அதன் மீதான ஒரு ஈடுபாடு வளர்க்கிற போக்கு என்பது இருக்கிறதா? மூளைக்கு வேலையை திணிக்கிறோம். நீ வந்து இதை படிச்சுட்டேனாக்கா ஐடி செக்டர்ல பெரிய ஆளாயிடலாம், ஃபாரின் போயிடலாம்னு சொல்லி தானுங்க எடுத்தப்பலேயே ஃபீடிங் ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வாய்ப்பு தர்றோம்?
அப்போ ஏதோ உடல் சார்ந்த விஷயத்தை உடல் உழைப்பை இழிவாக கருதி அவர்கள் எல்லாம் வர்ணத்தினுடைய கடைசிக்கு தள்ளினவங்க தான் நம்மலாம். அப்படித்தான் அதோடைய தொடர்ச்சி தான் இங்க உடல் உழைப்பு சார்ந்த உடல் பயிற்சி சார்ந்த அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் தராதது என்பதும் சேர்ந்துதான் ஸ்போர்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. விளையாட்டு மைதானம் இல்லாத பள்ளிகள்ல நான் வந்து குழந்தைகளை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் முன் வராங்க. எத்தனை பள்ளிகள்ல விளையாட்டு மைதானம் இருக்கு, நான் சேர்க்கக்கூடிய பள்ளியில விளையாட்டு மைதானங்கள் இருக்கா அப்படின்னு எத்தனை பெற்றோர்கள் விளையாட்டு மைதானங்கள் இந்த சமூகமே விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அரசு நீங்க குறை சொல்றீங்க இல்லையா? அரசு இல்ல, தனியார் துறையும் குறை சொல்ல வேண்டிய ஒரு பல பிரச்சனைகள் இதுல இருக்கு. ஆனால் அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நகரத்துல இன்னைக்கு ரியல் எஸ்டேட் விலை எங்கேயோ போயிடுச்சு. சோ நீங்க பிளே கிரவுண்டாக ஒரு அவங்க ஸ்கூல் என்ன பாக்குறாங்க, அதுல ஒரு அந்த பிளே கிரவுண்டாக இருந்த இடத்துல வந்து 2 பிளாக் கட்டி இன்னொரு 4 கிளாஸ் ரூம் போட்டு அதுல இருந்து நான் ஃபீஸ் வசூல் பண்ணலாமா அப்படிங்கிற அடிப்படையில பாக்குற ஒரு மனநிலை வந்துருச்சு. இது வந்து தனியார், அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம சென்னை நகரத்தில் கிட்டத்தட்ட 271 பார்க்கு, அதுக்கப்புறம் 100 சொச்ச பிளே கிரவுண்ட் எல்லாம் வந்து கார்பரேஷன் வந்து மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவர் இந்த பிளே கிரவுண்ட்ல எத்தனை பிளே கிரவுண்ட் வந்து அங்க நபர்கள் சென்று நல்ல மெயின்டெனன்ஸோட எந்த அளவு இருக்கிறதுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. தீர்மானிக்கக்கூடிய சக்தி வந்து சமூகம் தானே. இப்ப நீங்க தனியார் கட்டுறாங்க, ரியல் எஸ்டேட் விலை அதிகமாயிடுச்சுனாலும் தன்னுடைய குழந்தைகள் வந்து விளையாட்டு துறையில இருக்கணும், இல்ல குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு விளையாடணும் முடிவு செய்யக்கூடியது பெற்றோர்கள். வேணுமா வேணாமான முடிவு இல்லைங்க. அதாவது சிக்கன் அண்ட் எக்னு சொல்லுவோம். இப்ப என் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கிறது என்றால் நான் வந்து என் பையனை போய் நீ கொஞ்சம் போய் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 7 கிலோமீட்டர் போய் தள்ளி நீ போய் டெய்லி போய் விளையாடிட்டு வானா நான் என்ன சொல்லுவேன், உன் டியூஷன் பாதிக்கும், டியூஷன் கிளாஸுக்கு போயிரு. சோ இது வந்து ஃபெசிலிட்டிஸ் அவர்கள் இல்லத்திற்கு அருகாமையில் கொடுக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அது வந்து நம்ம நகரங்களில் பெரும் எல்லாம் இன்ஃபேக்ட் போன வாரம் ஒரு ஆங்கில சேனல்ல இந்த டிபேட் பண்ணோம். பாம்பே போன்ற நகரத்தில் 271 பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலான பிளே கிரவுண்ட் என்க்ரோச் ஆயிருச்சு, இல்ல அதுக்கு வசதி இல்லாமல் மும்பை போன்ற ஒரு நகரத்துல. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இல்ல நீங்க சொல்றது நீங்க வசதியை சொல்றீங்க. இல்ல வசதி பக்கத்துல இருந்தா பண்ண முடியும். இல்லங்க, நீங்க அதாவது எல்லா பெற்றோர்களும் வந்து ஒரு விளையாட்டுல ஈடுபாடே யாருக்கும் இல்ல, பெற்றோர்கள் எல்லாம் வந்து பசங்களை படி மட்டும் தான் சொல்றாங்க, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெற்றோர்கள் விளையாட்டு துறையில் பிள்ளைகளை ஈடுபாடு அட்லீஸ்ட் அவர்களுக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் அவேர்னஸ் இருக்கு. உடல் நலத்திற்கு விளையாட்டு அவசியம். அவர் ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கணும்னு எல்லா பெற்றோரும் எதிர்பார்ப்பாங்க, நான் சொல்லல. ஆனால் ஒரு ஃபிட்னஸுக்கும் ஒரு நல்ல ஹெல்த்துக்கும் விளையாட்டு அவசியம் பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. என்ன பிரச்சனைனா அவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒரு விளையாடு இல்ல ஒரு பள்ளிக்கு அருகாமையில், பள்ளியில இருக்கணும், பள்ளியில இருக்கிறது இல்ல. அடுத்தது வீட்டுக்கு சுத்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேல மக்கள் வந்து பிள்ளைகளை அனுப்பிச்சு டெய்லி வந்து விளையாட்டுல ஈடுபாடு பண்ண பக்கத்தில் இருந்தா பண்ணுவாங்க, பக்கத்துல இல்லை, அதனால செய்ய முடியும். இறுதி கருத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அரசாங்க நிதி ஒதுக்குது, அது போய் சேரல, அரசுடைய பொறுப்புன்னு சொல்ற மாதிரி இன்னொரு புறத்துல கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் கொடுக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிறாங்களா? அதாவது இந்த சமூகம் என்பதை நம்ம பல்வேறு விஷயங்களோட இணைத்து நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தெருவில் மற்ற வீட்டு பிள்ளைகளோட கலந்து விளையாடுன்னு என்கரேஜ் பண்ணுற சூழல் இன்னைக்கு இருக்கா? அந்த அதை தாண்டி வந்துட்டோமே. அவர் சொல்கிறார், பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் விளையாடுறதை ஊக்குவிக்க தான் செய்கிறான், அப்படி விரும்பாமல் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் கணிசமான வீடுகள் என்ன நடக்கிறது என்றால், குழந்தைகளுக்கு ஒரு வீடியோ கேம் வாங்கி கொடுத்து ரூமுக்குள்ள அடைக்கிற வேலை தான் நடக்கிறது. ஏன்னா வெளில போனா மற்ற வீட்டு பசங்களோட கட்டாயப்படுத்தி யாரும் ஒரு கட்டாயப்படுத்துறது இல்லை. முதல்ல அந்த அதுல ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுறது இல்ல. நான் போய் மற்ற பிள்ளைகளோட கிள்ளி விளையாடி அந்த தார்குச்சி தூக்கி விளையாடுவோமே, அந்த விளையாட்டுலாம் போச்சுங்க இன்னைக்கு. அதுதானே அது வந்து வெறும் விளையாட்டு அல்ல, அந்த குழந்தைகளுக்கு இடையில இயல்பான நட்பு வளர்ந்தது. அந்த நட்பையும் கெடுத்துட்டோமே இன்னைக்கு. ஏன்னா இப்ப என்ன சொல்கிறோம், மற்ற படிக்காத பிள்ளையோட சேர்ந்து அப்பெல்லாம் ஒரு பேர்லாம் வச்சிருக்கிறோம், சேர்ந்தனாக்கா நீயும் வந்து கெட்டு போயிடுவேன் என்று சொல்லி குழந்தைகளை அவருடைய திறனை முடக்குகிற அத்தனை வேலையும் செஞ்சு விட்டு அப்புறம் வெற்றி பெறல சொல்ல. ஒரே ஒரு கருத்து கோபிச்சந்தை வச்சு நான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஏன்னா பிரதமர் தன்னுடைய பேச்சு வந்து கோபிச்சந்தரை பாராட்டி இருக்கிறார். அதே கோபிச்சந்த் சொல்லியிருக்காரு, நம்முடைய விளையாட்டு வீரர்கள் மிக திறமையா வரணும்னாக்கா நிறைய இறைச்சி உணவு சாப்பிடணும், அதை நான் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறேன். அப்போ ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த வெஜிடேரியன் ஃபுட், அந்த மரக்கறி உணவுக்கு தருகிற முக்கியத்துவம் இதுக்கு தரப்படுறது, அது எதுவும் புனிதமானதெல்லாம் கருதி அப்படிதான் செஞ்சு வச்சுக்கோன்னா ஒரு கருத்து. அவர் என்ன இந்த கருத்தை சொன்னதால் அவர் என்ன விளைவுகளை ஏற்படுத்த சந்திக்க போறாருங்க
தொழில்நுட்ப ரீதியாக மாறுதல்கள் வந்துகிட்டே இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, இன்னைக்கு பேஸ்புக் இருக்கு, இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் வசதியை வந்து பிள்ளைகள் டிஸ்ட்ராக்டடா இருக்காங்க, பெற்றோர்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டல, அதனால நான் ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தனியார் துறையும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கார்ப்பரேட் மூலமாக அரசு துறையும் அதிகமாக செய்ய வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர்களுடைய சுத்து வட்டாரத்தில் செய்து கொடுக்க வேண்டும். அது ஒலிம்பிக் விளையாட்டுல இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றவர்களை பாராட்டிட்டு இருக்கிறோம். 4வது இடத்து வந்தது கூட பிரதமர் பாராட்டு, நல்ல நல்ல பண்பு தான். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஊக்கங்கள் தேவை. ஆனால் வெற்றி பெறாம வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கிறாங்களே, அவர்களை என்ன செய்ய போறோம், அவர்களை எப்படி நடத்த போறோம், விடாத பிடி அப்படின்னு மீண்டும் ஊக்குவிக்க போறோமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சமூக மனநிலையை உருவாக்குவது, ஆரோக்கியமான மனநிலை உருவாக்குவது என்பது நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.